Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so REPCO bank ஆக continuous videos போட்டுட்டு இருக்கோம். So எல்லா செஷனுமே கிளாரிட்டியா பாருங்க. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு எப்படி ரெப்கோ பேங்க்ல நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும் கொஞ்சம் வந்து நமக்கு மற்ற பேங்க்ஸை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ஓகேயா ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் செக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட் ஒரு 2 ஆப்ஷன்ஸில் வந்து கிளாஷஸ் இருக்கலாம் இல்லாட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் எதை பிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு டயலமா எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது எங்கேருந்து நமக்கு அது ஃபுல்லாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகே ஸோ ஒரு 25 மினிட்ஸ் செக்ஷனல் டைமில் 40 கொஷின்ஸ் போடணும் அப்படின்னும் பொழுது யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஓகே ஸோ இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரியும் ஸோ 20 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நீங்கள் அக்யூரேட்டாக நிறைய மார்க்ஸ் வந்துட்டு எடுக்க முடியும் ஓகேயா ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டு ரிவ்யூ பண்ணி அதை இன்னுமே பெட்டர்மெண்ட் பண்ணிட்டே வாங்க ஓகேயா சரி ஸோ இங்கே வந்து செஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கொஷின் வந்து தேவ் கிவன் ஃபைன் ஸோ இது பார்க்கும்பொழுது என்னன்னு தெரியுது இட்ஸ் ஃப்ரேஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி எலிமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நார்மலாக ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணலாம் ரீட் பண்ண பிறகு ஆப்ஷன்ஸில் இருக்கிறத எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாம் என்ன வேர்ட்ஸ் வரும் வராது இந்த மாதிரி விஷயத்த பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஸோ வை யூ ரிஃப்ரெயின் ஃப்ரம் மென்ஷன் திஸ் பாயிண்ட் இஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ ஸோ நார்மலாக சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன் ரீட் பண்ணும்பொழுது எனக்கு இது கொஷனிங்னு தெரிஞ்சிருச்சு இப்போ வை இருக்கு பட் ஆனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஸோ கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஸோ நார்மலா நமக்கு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு கொஷின்ல லைக் யூ ஹாவ் அ WH கொஷின் ரைட் ஓயர் ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் இருக்குன்னா யூ ஷுட் கீப் ஃபுல் ஸ்டாப் ஓகேயா அப்போ வேர்ப் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இந்த ஆர்டர்ல வந்தா யூ வில் ஹாவ் அ கொஷின் மார்க் ஸோ இந்த கேஸ் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும் ஹவ் யூ ஆர் அப்படின்னு நான் கேட்டேன்னா யூ ஆர்னும் பொழுது சப்ஜெக்ட் and after that verb so நான் full stop வைப்பேன் so when I ask you how are you so are is a verb right so it comes here and subject is you so இங்க வந்து question mark யூஸ் பண்ணுவோம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா why you அதுக்கப்புறம் you have a full stop where subject is given here அதுக்கப்புறம் நமக்கு verb வருது ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் அடுத்தது ரிஃப்ரெயின்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தவிர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரிஃப்ரெயின் ஃப்ரம்னும் போது தவிர்க்கிறோம்னு சொல்றாங்க அப்புறம் ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன் பக்கத்துல வாட் யூல் யூஸ் ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் பட் இங்க ஏதோ நமக்கு இப்போ தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டை எடுத்துடலாம் அடுத்து நம்ம ஆப்ஷன்லேயே பார்க்கும்பொழுது ரிஃப்ரெயின்னாலும் தவிர்க்கிறது தான் எனி மென்ஷன்னா எதுவுமே இல்லைன்னும் பொழுது எனி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்போ இந்த ஆப்ஷனும் போயிடும் ஓகே ஸோ ரிஃப்ரெயின்ட்னும் பொழுது நம்ம ப்ரிப்போசிஷன் ஃப்ரம் தான் எப்பவுமே நமக்கு அது கூட வரும் ஸோ டூவும் நமக்கு இல்லை ஸோ 1 and 2 ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் பக்கத்துல V1 ING வருது அப்படின்னா இதுல மட்டும்தான் நமக்கு V1 ING இருக்கு வேர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ why you refrained from mentioning this point is a surprise to me ஸோ நீங்க இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணாம இருந்தது வந்துட்டு எனக்கு சம்திங் வெரி சர்ப்ரைசிங் டு மீ அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் Okay, so next sentence, the production of the factory's various departments had not been satisfactory this year. Okay, so this year பேசியிருக்காங்க but had is given here which is past. So first no improvement எடுத்துடலாம் ஓகேயா so next was not been இதுவும் நம்ம எடுத்துடலாம் so this year relate பண்ணும் பொழுது ஃபியூச்சரும் வராது so this year நம்ம பொழுது have கொடுத்துருக்காங்க has not கொடுத்துருக்காங்க have எப்போ சொல்வீங்க ப்ளூரலுக்கு சொல்வீங்க has is for singular fine அப்போ the production நம்மளுது ஆஃப் முன்னாடி உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் இன் சிங்குலர் ஃபார்ம் ரைட் ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் has not been தான் நம்ம அங்க யூஸ் பண்ண முடியும் the production of the factories various departments has not been satisfactory this year ஸோ அங்க வந்து ப்ளூரல் இருக்கு அதனால நான் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ஆஃப் முன்னாடி ப்ரொடக்ஷன் பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்க ப்ரொடக்ஷன் ஓகேயா நெக்ஸ்ட் ஒன் A committee comprising of eminent scholars from various technical institutes was set up. Okay, so what do you mean by eminent? உடனடியா பண்றத சொல்லலாம். So இங்க scholars பத்தி பேசுறாங்கன்னா this is a noun, right? Okay, so அதை குவாலிஃபை பண்ணி நீங்க ஒரு
adjective தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப adjective யூஸ் பண்ணுவீங்கன்னா இங்க உடனடியா பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு comprising வந்தா grammatically of shouldn't come. ஓகேயா? சோ இது redundantன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. சோ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணும்பொழுது சில வார்த்தைங்க ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேயா? சோ return back அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேயா? when you say return backன்றது it means the same, right? அப்ப நம்ம எதுக்கு back சொல்லணும்? return சொன்னாலே ஒரு மீனிங் கரெக்டா நமக்கு இருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகுது அதே விஷயம் பொழுது we have to avoid these words. ஸோ comprising சொல்லும் பொழுது comprises ofன்றதை நம்ம கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஃபைன். ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நமக்கு no improvement is not possible. Fifth option போயிருச்சு. அடுத்தது scholars நம்ம it's a noun where you need a adjective and imminent வேற eminent வேற. eminentனா நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் இந்த வெக்காப்ஸ்ல இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம் which is like ஃபேமஸா இருக்கிற ஒரு poet இல்ல renowned person அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஸ் எப்படி இருக்காங்கன்றது தான் இங்க கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்காலர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா எமினென்ட் தான் நம்ம கரெக்டா யூஸ் பண்ண முடியும். அப்ப இங்க எல்லாமே நமக்கு எமினென்ட் இருக்கு. அப்ப கம்ப்ரைசிங் இஸ் வாட் இஸ் இட் அ verb? எஸ் இட்ஸ் அ verb. சரி ஐஎன்ஜி ஃபார்ம் வச்சிருக்கு. அப்போ இங்க வந்துட்டு என்னன்றதுக்காக அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ நான் ஃபைனைட் verb வேர் எந்த டென்ஸுக்குமே அது மாறாது. ஓகேயா? சோ இங்க ஒரு கமிட்டி comprising something. Okay, so it is holding something அப்படின்னு சொல்றாங்க. so என்னெல்லாம் it is holding eminent scholars. okay, famous scholars எல்லாம் அந்த கமிட்டில இருக்காங்கன்றாங்க. so it is a verb but it is a non finite verb. so non finiteல மூணு வகை இருக்கு. okay, first என்னது finite verbs ன்னு சொல்லுவோமா? okay, so sorry non finite verbsல gerund சொல்லுவோமா? அடுத்தது infinitive சொல்லுவோமா? next past participle ன்னு சொல்லுவோம். so மூணு டைப் இருக்கு. so இங்க வந்து இந்த ing form என்னன்னு பாத்தீங்கன்னா it is a gerund which is used which is a non finite verb. சரியா? so என்ன வந்துட்டு gerund ன்னும் பொழுது tense கேத்தமா மாறாது. இதே word அப்படியே தான் இருக்கும் இந்த சென்டென்ஸ்ல. ஓகேயா? so இங்க அப்ப என்ன சொல்லலாம்? comprising தான் இருக்கும் பொழுது comprising eminent scholars. so நமக்கு எந்த prepositionம் you don't need to connect this particular word. so அப்ப first optionம் போயிருச்சு, second optionம் போயிருச்சு. அப்ப gerund யூஸ் பண்ணிருக்காங்கன்னும் பொழுது option 3 தான் கரெக்டான ஆன்சர். so when you need an adjective இங்க eminently அப்படின்னு சொன்னா அது adverb ஆயிரும். ஓகேயா? so adverb டைரக்டா நம்ம nouns கூட யூஸ் பண்ண மாட்டோம். அதனால fourth optionையும் eliminate பண்ணிடலாம். okay, next question. okay, so in the dash, okay, so recent held cricket match. so cricket match பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா? so இங்க வந்துட்டு நடந்திருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. so held is we to hold held. okay, so most of the players record more than 50 runs. okay, so நிறைய பேர் வந்து players வந்து 50க்கு மேல runs எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so இங்க வந்து நீங்க இத verbல சொல்றாங்க அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? adverbs தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த recently held cricket match. ஓகேயா? so adverb னும் பொழுது நம்ம இந்த verb qualify பண்ணி வரும்பொழுது ly forms தான் யூஸ் பண்ணுவோம் which is option 2. next one. so inhabitants, யார் inhabitants? those are residents. okay, so residents நம்ம inhabitants அப்படின்னு சொல்லுவாங்க. of that locality can classify. so can is a modal verb. okay, so you need what? v1 forms. அங்க எந்த v1 ஃபார்மோ பக்கத்துல கொடுக்கவே இல்லை. okay, just classify பண்ணுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. into only two groups, namely the poor and very poor. okay, so two groups இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப intoன்றது சொல்லலாம், ஸ்பிளிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப into நம்மளது இங்க இருக்கு and இங்க இருக்கு. ஓகேயா? so இங்க future tenseல நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, க்ளூஸும் futureல நடக்க போகுது அப்படின்றதுக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? can பக்கத்துல you need a v1 form. okay, so ஒரு modal verb னு வரும்பொழுது v1 form. so இப்ப v1 இருக்குன்னா இங்க b இருக்கு. அப்ப b பக்கத்துல நம்ம v3 தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப இங்க வந்து கான்செப்ட் கரெக்டா இருக்கா? அப்ப inhabitants of that locality can be classified into only two groups, namely the poor and very poor. ஓகேயா? so அப்ப option 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். so இங்கேயுமே நமக்கு modal verb இல்ல. ஓகேயா? will என்ற future tense கொடுத்திருக்காங்க. so will is a modal verb னு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பக்கத்துல நமக்கு எந்த விதமான v3 forms or v1 யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேயா? so அதை வச்சு நம்ம சொல்லலாம். next one. next, so இங்க வந்து நமக்கு we have a blank. so blank ஏத்த மாதிரி ஒரு word நம்ம we have to make it to sit over there. ஓகேயா? so இங்க நார்மலா நமக்கு helping verb கொடுத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்னெல்லாம் வரும்?
V3 forms of verbs வரலாம், V4 forms, V1 ing forms வரலாம், இல்லாட்டி ஒரு adjective நம்ம போட முடியும். சரி, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The two sisters look so alike that it is dash to tell one from another. Okay, so இப்ப twins இருக்காங்கன்னும் பொழுது ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் பொழுது நமக்கு யார் இந்த person அவங்களோட ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, so யாருன்னு கண்டுபிடிக்கிறது it is very difficult, right? So அப்ப இங்க என்ன நம்ம சொல்லலாம்? The two sisters look alike that it is difficult to tell one from the other. So which one is right? Option 4. Okay, so அவங்க ஐடென்டிக்கலா இருக்காங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சேமா இருக்காங்க, சிமிலரா இருக்காங்க, ரிசம்பிளிங் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சினோனிமா சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு. பட் இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது தட் இஸ் சொல்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நம்ம சொல்லலாம். ஸோ சென்டென்ஸோட கான்டெக்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Since one cannot read every book, one should be dash with making a judicious selection. Okay, so book படிக்க முடியல. Okay, so அவங்க எப்படி இருப்பாங்க? நார்மலா இருப்பாங்களா? ஸ்டாண்டர்டா இருப்பாங்களா? சாம்பிள்ன்றது இந்த சென்டென்ஸ்க்கே நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சாம்பிள் ப்ராடக்ட்ல ஒரு சின்ன இது கொடுப்பாங்களா, அது சாம்பிள் சொல்வீங்க. ஓகே, ஸோ மாடரேட்டா இருப்பாங்களா? ரீடே பண்ண முடியலனா ஒன் ஷுட் பி கண்டென்ட் வித் மேக்கிங் அ ஜுடிஷியஸ் செலெக்ஷன். ஓகே, ஸோ ஜுடிஷியஸ்னா நம்ம ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, பிகாஸ் அவங்க ரீட் பண்றதே அவங்களுக்கு கஷ்டம் பொழுது. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் okay, so இப்போ இந்த sentence பார்க்கலாம். Success comes to those who are dash not to permit deviation from the chosen path. ஓகேயா? ஸோ சக்ஸஸ் யாருக்கு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ்ல நார்மலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹூன்னும் பொழுது இதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டு தோஸ்னும் பொழுது யாருக்கு சக்ஸஸ் வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹெல்பிங் வேர்ப் பக்கத்தில் V3, V4s ஆர் adjectives நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா டைவர்ஷன், விஜிலண்ட், அப்ஸ்ட்ரக்ஷன், எலினேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும் பொழுது விஜிலன்ஸ் சொல்லலாம். எலினேஷன் டாக்ஸ் அபவுட் ஒரு செப்பரேஷன் பத்தி பேசுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இங்க கான்டெக்ட்ல நமக்கு என்ன தேவை? which is success வருது அப்படின்னும் பொழுது those who are watchful, who are vigilant not to permit deviation, அவங்க சூஸ் பண்ண பாத்ல இருந்து deviate ஆகாம இருக்கிறாங்கன்னும் பொழுது அவங்களுக்கு சக்சஸ் வரும், which is option 2. next question. So his actions had inflicted pain and dash on thousands of people. Okay, so இங்க வந்து ஒரு verb யூஸ் பண்ணிருக்காங்கன்னும் பொழுது and சொன்னா அதுக்கு பக்கத்துலயும் நம்ம verb தான் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப நமக்கு என்ன வரும்? affected, deplored. Okay, so deplored talks about ஒரு விஷயம் நீங்க regret பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த வேர்டை சொல்லலாம். ஸோ எலிமினேட்னா கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். சஃபரிங் இருக்கு அண்ட் இம்போஸ்ட் இஸ் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது பாலிசிஸ்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தவங்களோட ஆக்ஷன் வந்து has inflicted pain and affected on thousands of people. So it is option 1. Next one. So Sushil Kumar Modi dash that the death toll has gone over 100 and state government is hiding the actual figure. Okay, so இவர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு death toll பத்தி இது பண்ணிருக்காங்க சுஷில் குமார் மோடி. The death toll has gone over 100 and the state government வந்து it is actually hiding the actual figure அப்படின்றாங்க. ஸோ 100க்கும் மேல இருந்திருக்கு. ஓகே, சரி, ஸோ இங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதோடைய மீனிங் இங்க எங்க இருக்கு? ஒரு அலிகேஷன் சொல்லுவோம்ல, ஸோ இங்க வேர்பா யூஸ் பண்ணும்போது இட் இஸ் அலிக்ட் ஆர் ஆல்டர்ட் இல்ல கர்ஸ்ட். கர்ஸ்ட்னா சாபம் வருதுல்ல, ஸோ பிளெஸிங்க்கு ஆப்போசிட் வந்து கர்ஸ்ன்னு சொல்லலாம். க்ளோஸ்ட்னா கம்ப்ளீட்டா அந்த கேஸே மூடிட்டாங்க. கியூட்னா லைன்ல வெயிட் பண்றாங்களாம். ஸோ இங்க என்ன தேவை? இந்த மாதிரி 100க்கும் மேல இருக்கிற போது குற்றச்சாட்டு, which is option 1. okay, next one. So next you have what? காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் கொடுத்துருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ப்ரொனவுன்ஸ் பார்க்கணும், சென்டென்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஓகேயா? சரி, ஸோ இட் இன்வால்வ்ட் கிராஜுவலி. சரி, ஸோ கிராஜுவலி இருக்கு. அடுத்தது த்ரூ த ஹிஸ்ட்ரி மேன் ஹேஸ். ஸோ வாட் இஸ் த க்ளூ இயர்? யூ நீட் அ V3 ஃபார்ம்ஸ். ஓகேயா? ஸோ டென்சஸாக யூஸ் பண்ணலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பொசிசிவ் கேஸு கூட நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு V3 இருக்கு. அப்போ த்ரூ த ஹிஸ்ட்ரி மேன் ஹேஸ் டிவைஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் த இல் அண்ட் இன்ஜர்ட். ஓகேயா? ஸோ இவங்க வந்து
ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்துருக்கோம். ஸோ சிஎன்எஃப் நம்ம சொல்லலாம். அப்போ சிஎன்எஃப் வந்து இங்கே மட்டும்தான் நமக்கு இருக்கு. அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்ன்றதை போட்டுருங்க. இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் இந்த ஆப்ஷனை ஒன்று நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ பி பாருங்க. த ஆட்டோமொபைல் ஹேஸ் வி நோ இட். ஓகே, ஸோ இட் over a period of time, so it is possible. Okay, so B, automobile as we know it over a period of time illa was not invented in a single day by a single inventor. Okay, so automobile ன்றது ஒரு சிங்கிள் இன்வென்டர் கொண்டு வந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் பிடி இஸ் பாசிபிள். ஏ பாருங்க, இட் இன்வால்வ் கிராஜுவலி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீரியட் ஆஃப் டைம்க்கு ஏற்ற மாதிரி அது இவால்வ் ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஆப்ஷன் 2 கரெக்டாக தான் நமக்கு இருக்குது. ஸோ டவுட் இருக்கிற வரைக்கும் மேக் இட் கிளியர். பட் ஆனால் ப்ராக்டிஸில் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல எப்படி ஒரு சென்டென்ஸ் பார்க்கணுன்ட்டு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறத ஒரு ஆப்ஷன் செக் பண்ணாலே உங்களால் சொல்ல முடிகிற மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The Hindus believe that one of the incarnation of Lord Vishnu, okay, so Lord Vishnu was in the form of turtle called Kurma. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டர்ட்டில் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய இமேஜ் வந்து இட் வாஸ் லைக் ஷோன் லைக் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பாசிபிள். அப்போது ஏ அண்ட் எஃப் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே வந்து சிச்சுவேட்டட்னு பேசியிருக்காங்க. அப்போ இதான் பிளேஸ் பற்றி இருக்கா. த டெம்பிள் ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரா இஸ் சிச்சுவேட்டட் இன் திருமலா, ஆந்திர பிரதேஷ். அப்போ பி அண்ட் இ இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ பி அண்ட் இ நமக்கு எங்கே இருக்கு? சாரி, B and E இல்ல, C and E. C and E is here and A and F is here. So option 1 தான் கரெக்டான answer. Next one. Okay, the symbol of the Indian rupee typifies India's international identity. Okay, so something related to it. So அது பார்க்கலாம். For money transaction and it is an indicator of economic strength. So A வந்து F கூட போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் டிசைன். ஸோ ஒரு பர்சன் தானே அந்த மாதிரி இருக்க முடியும். அப்போ த சிம்பிள் வாஸ் கான்செப்டுவலைஸ்ட் அண்ட் டிசைன் பை உதய் குமார், a post graduate in design from the Indian Institute of Technology, Bombay. Okay, so இந்த சிம்பிள் யார் கொண்டு வந்தா அப்படின்றதுக்கு பேசும்பொழுது சி அண்ட் டி நமக்கு கரெக்டாக பேரா இருக்கு. அப்போ சி அண்ட் டி பேரா இருக்குன்னா இங்கேயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு. அப்போ ஏஎன்எஃப்பும் நமக்கு வந்ததுல, ஏஎன்எஃப்பும் வருதுன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் question. Okay, next. Paidimari Venkata Subbarao wrote the national pledge. Okay, so this is national, spelling error இருக்கு. Okay, சரி. Pledge in. அப்போ இங்க in கொடுத்திருக்காங்கன்னா நீங்க year mention பண்ணலாம். In 1962 in Telugu and it is an oath of allegiance to the Republic of India. அப்போ A and E is possible. அப்போ A and E is possible னா you have it here and here. Okay, so இப்போ எப்படி செக் பண்ணலாம்? BF இருக்கு, BD இருக்கு. Next is what? CA D ஓடியோ இல்ல CA F ஓடியோ நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க வந்து உங்களுக்கு R இருக்கு. ஸோ யூ நீட் வாட்? ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேயா? ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம தேடலாம். ஸோ இங்க வந்து பப்ளிக் இவெண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பர்சன்ஸ் பிகமிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பை நேச்சுரலைசேஷன் ஆர் ரிக்வயர்ட் டு டேக் த பிளட்ஜா? நோ. The pledge is recited sometimes at the public events, during assembly in schools, etc. During assembly in... Okay, so this is repeated. Okay, okay, so what is the answer? C வந்து நமக்கு D ஓட தான் போகும். ஏன்னா அந்த ரெசிட் பண்றாங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க, அந்த பிளட்ஜை வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க. அப்போ C and D கன்ஃபார்மா வருதுன்னா ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ B obviously it is with the F, where more importantly persons. Okay, so plural, becoming citizens of India by naturalization are required to take the pledge. Okay, sure. Next question. Next one. The cricket and English game has become the India has won the... Sorry, so over here it is only till here, so has become the captaincy. No, the cricket and English game has become the most... The பக்கத்துல you need a noun. அப்போ நவுன் தேவைன்னும் பொழுது டி ஓட வராது. கேப்டன்சின்றது ஒரு பர்சனை போட்டிருக்கிறதுக்கு. மோஸ்ட் பாப்புலர் கேம் இன் இந்தியா, வேர் கிரிக்கெட்டை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் திஸ் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் அ கேம். அப்போ ஏ அண்ட் எஃப் வருமா? அப்போ ஏ அண்ட் எஃப் வரணும்னா இதை எலிமினேட் பண்ணிடுங்க, இங்கேயும் இல்லை. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு வரப்போகுது. ஓகே, அப்போ சிஏ செக் பண்ணலாம்.
ஓகே, ரெண்டுத்துலயுமே சி இருக்கு. இல்ல பி அண்ட் டி கூட நம்ம செக் பண்ண முடியும். அப்போ இந்தியா ஹேஸ் ஒன் த கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஓகே, ஸோ வேர்ல்ட் கப் in 1983 under the captaincy of Kapil Dev. So this is possible where option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல அப்படியே போட்டுருங்க. இங்க சி நீங்க மட்டும் பார்த்துக்கோங்க. இந்தியா again won the World Cup and in 2011 under the captaincy of Mahendra Singh Dhoni. Okay, சரி. So next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளாங்க்ஸ். ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கு, பட் கீழே வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? அப்போ இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நமக்கு 2 விஷயத்த இங்க உட்கார வைக்க முடியும். ஓகேயா? ஸோ பிலோ ஈச் சென்டென்ஸ் 4 words are given out of which 2 can fit the sentence. So 5 options are given with various combinations of these words. Okay, சரி. ஸோ இப்போ நமக்கு இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ இந்த மச்ன்றதை நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க? நார்மலா அன்கவுண்டபிள் நவுன்ஸோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஸோ சுகர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ மோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன் வாட் கேசஸ் யூ யூஸ் கம்பேரேட்டிவ் கேசஸ், மச்சோடையும் மெனியோட கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்பேரிசன். ஸோ சம் யூஸ் பண்ணீங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்ம பாசிட்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு அன்கவுண்டபிளோட தான் இந்த சம்மும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ மெனி எப்போ யூஸ் பண்ணலாம், மெனின பொழுதே நம்ம கவுண்டபிள்ஸ் நமக்கு உள்ள வந்துருது. ஓகேயா? சரி, ஸோ கவுண்டபிள் நவுன்ஸோட இந்த கேஸை யூஸ் பண்றோம். இப்போ இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, would you like to have dash coffee? ஸோ வீட்டில் யாராவது வந்திருக்காங்கன்னும் பொழுது would you like to have some coffee நம்ம கேட்போம். ஓகேயா? ஸோ காஃபி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஃபியை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் மெனி எடுத்துடலாம். ஸோ சம்ன்றது கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ சம்ன்றது வருதுன்னா இது ரெண்டும் போயிருச்சு. ஸோ இது 2 தான் இருக்கு. இப்போ டீல மெனி வராதுன்னும் பொழுது இந்த ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. ஓகேயா? ஃபைன். ஸோ வாட் எல்ஸ் பி எலிமினேட்டட்? இந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால யூ வில் ஹேவ் அ கிளாஷ் இயர் அண்ட் இயர். ஓகே, ஸோ மச் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏல, பில மோர்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இன்னும் லைக் காஃபி வந்து குடிக்கிறீங்களான்றத கேட்கறதுக்கு would you like to have more coffee அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்லாட்டி இன்னும் வேணுமா, குடிச்சிட்டு இருக்கும் பொழுது இன்னும் வேணுமான்னு கேட்கலாம். இல்லாட்டி some coffee நம்ம கேட்க முடியும். அப்ப அந்த கேஸ் நம்ம கேட்கிறோம் அப்படின்னும் பொழுது என்ன வரும் நமக்கு, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா கம்பேரிட்டிவ் கேஸ்ல நம்ம மோர் யூஸ் பண்ணுவோம். நம்ம மெனி அண்ட் மச்ன்றது கூடயும் கம்பேரிசன் பண்றாங்கன்னும் பொழுது நீங்க மோரை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மூணுத்துக்கும் நமக்கு நிறைய கிளாஷஸ் வரலாம். ஓகேயா? மெனின பொழுது அன்கவுண்டபிள், மெனின பொழுது கவுண்டபிள் யூஸ் பண்ணுங்க, மச் அன்கவுண்டபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. மோர்ன்னு வரும்பொழுது கம்பேரிசன் கேசஸ்ல மெனியோடையும் மச்சோடையும் சேர்த்தே யூஸ் பண்ணலாம். ஓகேயா? சரி, ஸோ இங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. The DISAT Unified School District says they are investigating threats made dash the district and the DISAT high schools. Okay, சரி. ஸோ இங்க வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க த்ரெட்ஸ். த்ரெட்ஸ் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட், ரைட்? ஓகே, சம்திங் விச் இஸ் ஃப்ரைட்னிங்கா இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஐடியா கொடுக்கறது. அப்போ மேட் வாட், மேட் அகேன்ஸ்ட் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ பி கண்டிப்பா வரப்போகுது. ஓகே, ஸோ அதை பத்தி வந்து ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கிறது. அப்போ பி கண்டிப்பா வருதுன்னா யூல் ஹேவ் திஸ் ஆப்ஷன் அண்ட் திஸ் ஒன். ஓகே, ஸோ பாக்கி எல்லாமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ சி வருமா? ஓகே, ஸோ த்ரெட்ஸ் மேட் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஃபார் அகேன்ஸ்ட்னு பேசுமோ அதுக்காக பேசியிருக்காங்களா இல்லை? அப்போ எப்படி த்ரெட்ஸா வரும்? அப்போ கண்டிப்பா நமக்கு சி ஆப்ஷன் நமக்கு போயிடும். அப்போ என்ன வரும் நமக்கு ஆன்சர்? ஆப்வியஸ்லி இட் இஸ் 1. ஸோ த்ரெட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம், இல்லை அதை பத்தி அதுக்கு அகேன்ஸ்டா பண்ணியிருக்காங்கலாம். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். I was going dash to say hello when I realized that I couldn't remember his name. Okay, so அப்போ சடனா வந்து he went to say hello but then he realized that he forgot his name. So beyond எப்போ யூஸ் பண்ணுவீங்க, ஒரு certain லிமிட்ஸ்க்கு மேல இருக்குன்னும் பொழுது beyond சொல்லலாம். over அப்படின்னும் பொழுது something which is in air. பட் இங்க வந்து பேசுறாங்கன்னும் பொழுது over and over அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ ஓவர்ன்றத இந்த மாதிரி கேஸ்ல, அதாவது நீங்க ப்ரிப்போசிஷன் இல்லாம இங்க வந்து I was going over to say hello அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க என்ன கான்டெக்ட்னா, when you are trying to what is say frequent-ஆ ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்றீங்க, இல்லாட்டி வந்துட்டு
ஏதோ ஒருத்தவங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றீங்க அந்த மாதிரி இடத்துல கூட யூ கேன் யூஸ் ஓவர் ஓகேயா. ஸோ அப்போ இங்க வந்து டு சே ஹலோ அப்படின்ற வேர்ட் சொல்லும் பொழுது ஓவர்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ த்ரூ எப்போ சொல்வீங்க, ஒரு பர்டிகுலரா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது வழியா ஒரு விஷயம் போகுதுன்னும் பொழுது யூல் யூஸ் த்ரூ. ஸோ இங்க வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஓகே. த பர்சன் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சே ஹலோ. அப்போ த்ரூ வரல ஓகே. ஸோ பியாண்ட்னா ஒரு விஷயத்துக்கு பின்னாடின்னு சொல்றேன். அப்போ ஓவர் தான் நமக்கு வருது. அப்ப பி ஆப்ஷன் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஏ வராதுன்னு தெரிஞ்சிச்சு, அப்ப இதுவும் எலிமினேட் ஆயிடுச்சு ஓகே. சோ ஏ வராது, சோ பி இஸ் பாசிபிள் ஓகே. திஸ் இஸ் எலிமினேட்டட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ தேர். அப்ப சியும் எலிமினேட் ஆயிருச்சுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 5 வேர் அக்ராஸ் அப்படின்னும் பொழுது அது முழுவதையும் நீங்க கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இங்க ஐ வாஸ் கோயிங் அக்ராஸ் டு சே ஹலோ ஓகேயா. ஸோ இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ அக்ராஸ்க்கு தமிழாக்கம் இட் இஸ் முழுவதும் சொல்லலாம் ஓகேயா. ஸோ சம்டைம்ஸ் வந்து பிரிட்ஜஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவங்க ஷி வெண்ட் அக்ராஸ் டு சே ஹலோன்னு நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதுக்குள்ளர எது கண்டிப்பா வரும் அப்படின்றதுல நீங்க கிளாரிட்டியா போட்டாலே போறோம். ஸோ அதுக்கான மீனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, என்ன கான்டெக்ட்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போட முடியும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். In 1997, the sales tax was lowered to 4%. Then in 2001, it was abolished. Okay, so abolished என்ற verb இருக்கு. So you need what? ஒரு adverbs யூஸ் பண்ணலாம் ஓகேயா. ஸோ adverbs யூஸ் பண்ணலாம். நமக்கு ly இங்க இருக்கு ஓகேயா. சரி, ஸோ டுகெதர் சொல்லியிருக்காங்க, ஆல் டுகெதர். ஸோ கம்ப்ளீட்லி அப்படின்னு சொன்னா வாட் டஸ் தட் மீன், ஃபுல்லா கம்ப்ளீட்டட் ஆர் ஃபினிஷ்ட் ஓகே. ஸோ இட் ஹஸ் எண்டட், இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஓகேயா. ஸோ இங்க 1997ல சேல்ஸ் டாக்ஸ் வந்து 4% இருந்திருக்கு. தென் இன் 2001 வந்து இட் வாஸ் அபாலிஷ்ட் ஓகே. ஸோ அது ஃபுல்லாவே போயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபுல்லாவே போயிருச்சுன்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணலாம், ஆல் டுகெதர் யூஸ் பண்ணலாம். அப்போ ஆல் டுகெதர் யூஸ் பண்ணும்போது யூல் ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ் ஓகே. ஸோ இங்க வந்துட்டு கம்ப்ளீட்லினாலும் இட் மீன்ஸ் த சேம். அப்போ சி அண்ட் டி எங்க இருக்கு, ஆப்ஷன் 4 தான் நமக்கு பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அந்த வேர்ட்ல நமக்கு எது வரும் அப்படின்றதான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சில்ட்ரன் என்னது, நிறைய பேர் வந்து சில்ட்ரன்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ சில்ட்ரன்ஸ் இஸ் ரைட் ஸ்பெல்லிங்கா, ஃபர்ஸ்ட் வந்து அது தெரிஞ்சுக்கலாம் ஓகே. ஸோ சைல்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு பிள்ளை ஓகேயா. ஸோ ஒரு பர்சனுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு தெரியும் அப்படின்னும் பொழுது நம்ம சில்ட்ரன் தான் சொல்லணும். சில்ட்ரன்ஸ்ன்றது மாதிரி சொல்றது வந்து நீங்க சொல்லக்கூடாது, விச் இஸ் ராங் ஓகே. ஸோ சில்ட்ரன் இட் செல்ஃப் இஸ் அ ப்ளூரல் வேர்ட் ஓகே. ஸோ வென் யூ சி சில்ட்ரன் இயர், வாட் இஸ் த சப்ஜெக்ட், இட் இஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபைன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல என்ன verb வரும்ன்றத டிசைட் பண்ணலாம், புரியுதா. ஸோ இது பக்கத்துல என்ன verb வரும், நமக்கு base form of verb which is a plural verb okay. அப்ப இங்க plural verb வரலாம், இல்ல past caseல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னும் பொழுது ed forms வச்சு நம்ம சொல்லலாம் ஓகேயா. சரி, ஸோ இங்க dispute சொல்லியிருக்காங்க, question, confront and challenge. So first we'll read the context of the sentence. அப்ப children dash their parents authority far more nowadays than they did in the பாஸ்ட் ஓகேயா. ஸோ இப்போ நிறைய பிள்ளைங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்த பண்றாங்க. ஸோ வென் கம்பேர்ட் டு த பாஸ்ட் ஓகேயா. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ தே வாட் டு சே, வாட் இஸ் டிஸ்பியூட், கான்ஃபிளிக்ட் ஓகேயா. ஸோ ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசுறது ஓகே. ஸோ சண்டை போடுறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே. ஸோ கான்ஃப்ராண்ட் பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் மோதல் ஆகுது அப்படின்னும் பொழுது கான்ஃப்ராண்ட்னு வேர்பா யூஸ் பண்ணலாம். நவுனா யூஸ் பண்றீங்கன்னா கான்ஃப்ரான்டேஷன் சொல்லலாம் சரியா. அப்போ இங்க வந்து சில்ட்ரன் question their parents authority far more nowadays okay. so than they did in the past. ஸோ பாஸ்ட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து பி ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு ஓகே. ஸோ பி ஆப்ஷன் வருது அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கு, இந்த இடத்துலலாம் இருக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட், கான்ஃப்ரான்ட்னா ரெண்டு பேரும் வந்து கிளாஷ் ஆயிக்கிறாங்க அப்படின்றது இந்த கான்டெக்ட்ல நம்ம சொல்ல மாட்டோம் ஓகே. ஸோ சண்டை ரிலேட் பண்ணி இங்க பேசல, ஜஸ்ட் தே ஆர் கம்பேரிங் வித் த பாஸ்ட் தட் இவங்க வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க பேரண்ட்ஸ் மேல. அப்ப என்ன சொல்லலாம், சேலஞ்ச் பண்றாங்க. சில்ட்ரன் சேலஞ்ச் த பேரண்ட்ஸ் அத்தாரிட்டி ஃபார் மோர் நவடேஸ் தேன் தே டிட் இன் த பாஸ்ட் ஓகே. ஸோ ஆப்ஷன் 5. ஸோ ஒரு வார்த்தைக்காகவும் இந்த சென்டென்ஸை நீங்க திருப்பி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் வந்து நல்லா புரியும் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட சப்ஜெக்ட் எடுத்து வச்சு நீங்க எலிமினேட் பண்ணுவீங்க. இடி ஃபார்ம்ஸும் வரலாம்,
ப்ளூரல் வெர்பும் வரலாம்னு தெரியும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற பிரகாரம் தான் அந்த வேர்டை இங்க பிக் பண்ண முடியும். ஸோ ஐதர் இட் இஸ் சண்டை பத்தி பேசியிருக்காங்களா, இது ரெண்டுமே டிஸ்பியூட் கான்ஃப்ரண்ட் இஸ் அ சினோனிம். ஓகேயா, ஸோ இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் வேற சண்டை ரிலேட்டடா இருந்தா நம்ம அதை தான் போட்டிருக்க முடியும். இங்க அவங்க என்ன பண்றாங்க, கொஸ்டின் பண்றாங்கன்னும் பொழுது நீங்க அடுத்தது கூட கான்ஃப்ரண்ட்னு சொல்ல முடியும். யூ கேன் சே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுதான் நம்ம இதோட கரெக்டா கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்சி. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் தென் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரெப்கோ பேங்க்கில் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரியா, ஸோ அது முக்கால்வாசி நீங்கள் கொஷின்ஸை எடுத்துக்கோங்க. ஸ்டோரியாக இருக்குன்னா நமக்கு எப்படியும் சீக்வன்ஸ் தெரிஞ்சாதான் கொஷினையே நம்ம போட முடியும். அப்போ அந்த கேஸில் டோன்ட் ரீட் த கொஷின். ஓகேயா, ஸோ ரொம்ப வந்து மைண்ட் வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கணும். அங்கே போயிட்டு இந்த மெத்தட் தான் பண்ண போகிறோம்னு இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஸ்டோரி பேஸ்டாக வரும்பொழுது ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேயா, ஸோ சப்போஸ் இஃப் இன் கேஸ் when you start reading, when you're getting stuck in some place, go and read it again. ஓகேயா, ஸோ அந்த இடத்துல ஓகே ஃபைன் லைட்டாக விட்டு when you try to continue, அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கொஷின் வரும்பொழுது உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களோட மைண்ட் டிவியேட் இருக்குன்னா திருப்பி அதை ரீட் பண்ணுங்க. இதை வந்துட்டு நேராக எக்ஸாமில் போய் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ வீட்டில் வந்துட்டு நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போடுறீங்க அப்படின்னா ரீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா கிவ் அ ட்ரை. ஓகே, ஸோ திருப்பி ரீட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட மைண்ட் வந்து ஒரு அக்செப்டன்சி கொடுக்கும். ஸோ அதே வந்து யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட் இன் த பர்டிகுலர் எக்ஸாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த கொஸ்டின் போடலாம். So how is a jellyfish able to survive in polluted water more than other fishes? Okay, so polluted na contaminated water nu kuda sollalam. Anga vandu eppadi vandu jellyfish vandu it is living in kettirukanga. So jellyfish has oxygen guzzling muscle tissues. So adukku vandu அந்த ஆக்சிஜன் வந்துட்டு என்ன சொல்றது, இனிமே வந்து அது தண்ணிக்குள்ள வந்துட்டு அலைவா வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை டியூ டு லோ மெட்டபாலிக் ரேட் இல்லை ஜெலிஃபிஷ் ஈட் ஸ்மால் ஜூப்ளாங்டன் டு சர்வைவ். ஸோ இட் இஸ் சம்திங் ஒரு மாதிரி ஒரு பூச்சி மாதிரி இருக்கு. ஓகேயா, ஸோ அதை சொல்றாங்க. ஸோ அதை கன்சியூம் பண்ணுமா அப்படின்றத வச்சு இங்க பேசியிருக்காங்க, அது சர்வைவ் பண்றதுக்கு. ஓகேயா, சரி. ஸோ இங்க வந்து நம்மளுடைய ஜெல்லிஃபிஷ்ன்ற பேரை தேடினாலே பாதி தெரிஞ்சிடும். இங்க பார்க்கலாம், ஜெல்லிஃபிஷ் ஆர் ஈட்டன் பை சம் ஃபிஷ் அண்ட் ஜெல்லிஃபிஷ் ஈட் சேம் ஸ்மால் ஜூப்ளாங்டன் தட் ஃபிஷ் டூ. ஸோ ஃபிஷ் என்ன சாப்பிடுமோ அதுதான் இதுவும் சாப்பிடுது. அப்போ தேர்ட் பாயிண்ட் நமக்கு வருது. அப்போ தேர்ட் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு எங்கேயுமே வேற ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் 4ல இருக்கு அண்ட் ஆப்ஷன் 5ல நமக்கு இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ 3 செக் பண்ணதுனால நமக்கு ஈஸியா தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்ததுனால இப்போ வேற என்ன பண்ணலாம், 2 இல்லை டேரக்டா 1 செக் பண்ணிருங்க. அப்போ ஆல் கரெக்டா இல்லாட்டி 4ஆன்றது தெரிஞ்சிடும். ஓகேயா, ஸோ ஆக்சிஜன் கெஸ்லிங் மசில் டிஷ்யூஸ் வந்து ஜெல்லிஃபிஷ்க்கு இருக்கான்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்வெப்ட் ஃப்ரம் சைனா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஸ்க்ரால் பண்ணும்பொழுது தேடும்பொழுது இந்த மாதிரி இயர்ஸ் அந்த மாதிரி விஷயம் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ தட் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் மெட்டபாலிக் ரேட். ஸோ வித் தேர் லோ மெட்டபாலிக் ரேட் டியூ டு, ஓகே செகண்ட் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட், சி இட்ஸ் இயர். So can survive more easily there than fish with their oxygen guzzling muscle tissues. So either some jellyfish with their low metabolic rate. So second point inga irukku, cellular jelly insides can survive more easily there than fish with their oxygen guzzling muscle tissues. So all are correct, which is option 5. Okay, next one. Next one is how Hurricane Harvey can be termed as devastating with the reference to the passage. So devastating is what, ஒரு damage ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம devastate ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அங்கே பொல்யூஷன் பற்றி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து devastation பற்றி பேசியிருக்காங்க with reference to the passage என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இங்கே நம்ம மேலே ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம். ஸோ நார்மலாக பேசேஜை ஃபுல்லாக நம்ம படித்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து I'll give an idea about the passage. Okay, so when Hurricane Harvey looped off the coast of my house state of Texas, it seemed to fill the entire Gulf of Mexico.
ஸோ அந்த ஹரிக்கேன்னா என்னது ஒரு சூறாவளி மாதிரி வரும்ல அதுதான் சொல்றாங்க. when it roared on land it plummeled the towns of Rockport and Rock Arnes whose tanwy beaches I walked with the kids pointing out the indigo sails of Portuguese man over war jellyfish. So early as I took direct aim at the University of Texas Marine Science Institute, flattening not just the facility itself but priceless samples awaiting analysis. Okay, so in the after airway left the port அந்த இதை விட்டுட்டு போன பிறகு it spun back into the Gulf of Mexico over record sea temperatures as great as 4 டிகிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அங்க நடந்த விஷயங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகேயா? ஓகே, ஸோ நார்மலாக இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. இட் இஸ் லைக் கண்டினியூஸாக வரும்போது அதோட ஜெல்லி ஃபிஷ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்லாம் என்ன ஊஸ் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ இதை படிச்சு ஃபுல்லா முடிச்சீங்கன்னா யூல் கெட் அன் ஐடியா அபவுட் த பர்டிகுலர் பேசேஜ். ஓகே, ஸோ அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதை வந்து when it is compared to நார்மல் ஃபிஷ்னும் பொழுதும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பார்க்கும்பொழுது கண்ட்ரீஸோட பேரு அண்ட் இயர்ஸ் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி. when it finds a large surface like a dock or a jetty to grow on, a single polyp கேன் பாலிஃபரேட். ஓகேயா? ஸோ இங்க வந்து 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு அப்படியே வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ ஜெல்லி ஃபிஷ். சிலது வந்துட்டு ப்ராசஸ்க்கு அப்புறமா இன்னொரு ஃபிஷ் வந்துட்டு வருதுல்ல, அதை பற்றியும் வந்துட்டு இங்கே பேசியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ ப்ராலிஃபரேட் ஆகுதுன்னும் பொழுது இட் இஸ் இன்க்ரீசிங்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் டு த பேசேஜ் மெனி பீப்புள் டைட் பை ட்ரோனிங். ஸோ பீப்புள் பற்றி பேசியிருந்தாங்களா? நோ. ஹரிக்கேன் ப்ளூ அப் த chemical plants. Toxic chemicals got exuded from the superfund sites and hurricane flooded many houses. All of the above. So the toxic chemicals பத்தியும் இருந்தது. ஓகேயா? ஸோ ஹரிக்கேன்ஸ்லாம் ப்ளூ அப் ஆச்சு, கெமிக்கல் பிளான்ஸ்லாம் இதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ 2 பாயிண்ட் கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து மெனி பீப்புள் டைட் பை ட்ரோனிங். ஸோ பீப்புள் பற்றி கொடுத்துருக்காங்களா? 2 பாயிண்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சுல. ஓகே, அப்போ 2 பாயிண்ட்டுமே வரும்னு சொன்னால் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேயா? ஸோ மெனி பீப்புள் பற்றியும் கொடுத்துருக்காங்களா பாருங்க. அங்கே சைனா பற்றி இருந்தது, இங்கே நமீபியா பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. What is the author's main idea regarding the passage? So how to ameliorate ecological imbalance, or the author give his opinion regarding jellyfish that what they know humans don't. So water pollution creating a low oxygen environment affecting the aquatic life. Hurricane Harvey destroyed many lives. Illati வந்து endangered condition of jellyfish. So most of the part what it is discussed. Okay, so மெயினா வந்து அந்த jellyfish எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி ப்ரீத் பண்ணும், மற்ற ஃபிஷ்ஷோட கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபுல் பேராகிராஃபும் எடுத்துக்கிட்டிங்கன்னா what does it talk? Endangered condition of jellyfish. Okay, so you shouldn't assume any answer. Okay, so exactly whatever is there in the passage try to conclude. அப்படி முடியல அப்படின்னும் பொழுது இந்த டைட்டில் ஆர் இதை பத்தி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னும் பொழுது அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றது நல்லது. தெரியல அப்படின்ற பட்சத்துல டவுட்ல ஒரு ஆன்சர் போட்டா கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, சரி. ஸோ ட்ரூ பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து யூ ஹாவ் டு செக் ஈச் அண்ட் எவ்ரி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க, பட் புட் இட் இன் த லாஸ்ட். ஓகே, சரி. ஸோ மெரூன் ஜெல்லிஃபிஷ் இஸ் ஃபவுண்ட் இன் yellow sea where pollution is unchecked. இல்லைனா ஹரிக்கேன் ஹார்வி with a strong winds battered the entire Gulf of Mexico. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோமா? ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். Jelly zillas sweeping from China was afflicted Japan's coast. Okay, so jellyfish survive more than other fishes in low oxygen environment. So this is possible and even this is possible. So இது நம்ம ஆல்ரெடி பார்க்கும்பொழுது மேலேயே வந்து இந்த மாதிரி என்டையர் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை பேட்டர்டுன்னு சொல்றாங்களே, ஸோ அந்த ஹரிக்கேன் வந்தது. செகண்ட் பாயிண்ட் இஸ் பாசிபிள். ஸோ ஜெல்லிஃபிஷ் வந்து சர்வைவ் மோர் தென் அதர், ஏன்னா வந்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு டிஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ 2 and 4 இஸ் பாசிபிள். அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ
பேராகிராஃப் படிச்சீங்கன்னா ரெண்டு கிளாஷ் உங்களுக்கு ஒரே மாதிரி வருதுன்னா கண்டிப்பா ஆல் தி அபவ்ன்றது வரும். ஓகேயா? ஸோ சப்போஸ் வரல ஒன்று மட்டும்தான் இருக்குன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு புரியல அப்படின்னா which of the following statement regarding jellyfish is related to the country Namibia? Okay, so it is here. So இந்த மாதிரி country பேர் எதுக்கு பார்க்க சொன்னா இந்த மாதிரி பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, சரி. சரி, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஜெல்லிஃபிஷ் நமீபியா பத்தி இங்க இருக்கு. The ecological vacuum left by the unrestrained fishing can allow jellyfish to expand their influence in marine ecosystem. So that's what happened off the coast of Namibia once one of the world. Okay, so jellyfish can proliferate their population in the situation of ecological imbalance. So இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி மேல ஒரு இடத்துல பார்த்தோம். ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃப், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஆத்தர் என்ன பேசினாரு அப்படின்றத பார்க்கும்பொழுது தேர்ட் பாயிண்ட் கண்டிப்பா இருந்தது. இப்போ தேர்ட் பாயிண்ட் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனும் இருக்கு, நமக்கு ஆல் தி அபவும் நமக்கு இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பத்தி எங்கன்னா கொடுத்துருக்காங்களா? The attenuation in the number of jellyfish is due to low oxygen environment. Okay, the predators of jellyfish are depleting because of uncontrolled fishing. Okay, so இது ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். Crew members are rescued and lack of oversight of fishing industry which has removed more than 90% of large fishes from the sea has depleted the predators of jellyfish as well as their competitors. Okay, so in the point when the second point is there, okay, fishing boat caught by many, their weight capsized the vessel. Okay, so second and third is there. First point irukanu paakalam. Swept from China. Okay, so in the points na ipa paathom. So this part happened, no. So inge namakku first point ku idu varaikum engeyum illa. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு வரல. ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு அந்த ஹரிக்கேன் பத்தி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அது எவ்வளோ இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் ஆன்சர் இயர்? இட் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஸோ கோஹெரண்ட் பேராகிராஃப். வாட் இஸ் அ கோஹெரண்ட்? யூ கோனா ஃபைண்ட் அவுட் த லாஜிக். ஓகேயா? ஸோ கோஹெரண்ட் அப்படின்னா என்னது? coherent is a adjective. Okay, so coherence அப்படின்னு சொன்னீங்கன்னா it is a noun. So லாஜிக்கா நமக்கு எங்க இருக்கோ அதை நம்ம fit in பண்ணணும். Okay, so which is the introductory line ன்னு சொல்லிட்டு first பாருங்க. அதுக்கப்புறம் try to pair the sentence. Okay, சரி. So the development of its. So itsனா எதை சொல்றாங்கன்னு தெரியாதா? அப்ப A கண்டிப்பா நமக்கு introductory-ஆ வரப்போறது இல்லை. Okay, so next one. So of any discourse on higher education driven by access, equity and affordability. Okay, so of any discourse. So எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. The need for quality, relevance and employability are integral components. Okay, so components of any discourse on higher education driven by access, equity and affordability. The development of its human resource is imperative. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. வேர் சி அண்ட் பி இஸ் பாசிபிள். சி அண்ட் பி இஸ் பாசிபிள்னும் பொழுது இங்கே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ ஏல ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு முடியும். வேர் இந்த வித் த சைஸ் ஆஃப் இந்தியன் யங் டெமோகிராஃபர்ஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் இன்க்ரீஸ் த சஸ்டெயின்ட் ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் இம்பரேட்டிவ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்? சி அண்ட் பியை பேர் பண்ணேன். இது ரெண்டும் வந்து நமக்கு ஏ பிகினிங் ஆன ஆப்ஷன் வராது, ஏன்னா ஒரு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எடுத்தோம். இங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம சி அண்ட் பி பேர் பண்ணதுனால நம்மளால மற்ற ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ட்ரை டு சர்ச் ஃபார் க்ளூ வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஹூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் யூ ஹேவ் அ ப்ளூரல் வேர்ப். அப்போ ஹூ ப்ளூரல் வேர்ப் அப்படின்னும் பொழுது டாக்டர்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஹூனா ஒரு பர்சனை ரிலேட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஏ அண்ட் சி. ஸோ கண்டினியூயிங் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் டாக்டர்ஸ் ஹூ ஆர் மெஷரிங். ஸோ அப்போ ஏ அண்ட் சி அப்படின்னும் பொழுது இங்கே ஏ அண்ட் சி இங்கே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே எங்கேயும் நமக்கு இல்லை. ஓகே, ஸோ டியில் நமக்கு ஒரு ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டியில் ஒரு ஆப்ஷன் வருமா? ஓகே, ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் டிஸ்க்ளோஸ் த பேட்டர்ன் லிங்கிங் ஹவு பீப்புள் லிவ் அண்ட் வாட் தே ஈட் வித் த நம்பர் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் தே
have. Okay, so அடுத்து சொல்லும்போது continuing reports from doctors. Okay, so this doesn't come. Okay, so இங்க பாருங்க A படிக்கலாம். Continuing reports from doctors who are measuring the incidence of heart attacks all over the world. So இங்க வந்து heart attacks க்கு அப்புறம் all over the world disclose the pattern linking how people live and what they eat பத்தி. So you have a full stop and they have given a clue also. So option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு and இருக்கு. அப்போ and பொழுது இதுக்கப்புறம் வர சென்டென்ஸை மேலே உள்ள சென்டென்ஸோட லிங்க் பண்ணலாம். அப்போ இங்கே வாட் டைப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷனிங் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. ஹாவ் யூ எவர் wondered how many sensors are there in your smartphone? Okay, so and what type of personal information are they collecting? அப்போ obviously it is AB. அப்போ AB எங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த எந்த இடத்துலயும் இல்ல. ஓகே, ஸோ ஏபிசிடின்னு வந்தா கூட இருக்கு, இல்லாட்டி டிசி ஏபின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு கொஸ்டினிங் இருக்கு, இதை சொன்ன பிறகு given the amazing number of apps that we use on a daily basis, not only are we living in highly connected world but also in the world that is highly mobile. So what is the sequence? C அதுக்கப்புறம் நம்ம D வரும்னு சொல்லலாம். இங்க D அப்புறம் C சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1 தான் அப்போ கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so causing changes in rainfall. So causing some changes in rainfall சொல்லியிருக்காங்க. is இருக்கு. isன்ற verb நம்மோது subject வந்து singular-ஆ இருக்கணும். and இருக்கு. ஓகே, ஸோ and ரிலேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து phrase வரலாம், இல்லாட்டி எக்ஸாக்டா ரெண்டு பக்கமும் இருக்கிற nouns or verbs வந்து சேமா இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்க climate change பத்தி கொடுத்துருக்காங்க. due to global warming is the new challenge to rice production. ஓகே, ஸோ சி அதுக்கப்புறம் பி வரும்னு சொல்லலாமா? சி அதுக்கப்புறம் பி வரும்னா யூ ஹாவ் இட் இயர் அண்ட் இயர். ஓகே, ஸோ இப்போ டியில் ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா அண்ட் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ climate change due to global warming is the new challenge to rice production. Okay, so causing changes in rainfall and a matter of concern for agrarian societies. Okay, next one. Okay, so the development of, okay, this question is repeated. So starting 26 பார்த்தோம்ல அதே question. Okay, so next one. So you have a close test here. So close test னு வரும்போது ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, so that you'll get an idea. Okay, so accuracy மெயின்டைன் பண்ணிக்கலாம். கான்டெக்ஸ்ட் என்ன இருக்கு அந்த பேசேஜ்ல அப்படின்னும் பொழுது கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்து சிலது ரிலேட் ஆகாம இருக்கிறதா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கும் பொழுது இது வருமா வராதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோன்னே நீங்க இங்க ஒரு blank இருக்குன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியாம இங்க நீங்க அசியூம் பண்ணி தான் போட முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் ஃபுல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது பாருங்க. ஸோ 25 மினிட்ஸ்ல வந்து இதை பிளான் பண்ணும்பொழுது எவ்வளவு நேரம் எடுக்கும், அப்ப நான் எவ்வளவு நேரம் ரீட் பண்ணலாம், 30 செகண்ட்ஸா 45 செகண்ட்ஸா, அதுக்குள்ள நல்லா பண்ண முடியுமான்றத டைமர் ஆன் பண்ணி யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ஓகே, சரி. ஸோ நவ் வி ஆர் கோனா சால்வ். ஸோ இங்க வந்து நம்ம ரீட் பண்ணி அப்படி அப்படியே ஆன்சர் தான் போட போறோம். ஸோ இந்தியா இஸ் among the top 5 countries producing solar photovoltaic power and will continue to further improve its இருக்கு. ஸோ இட்ஸ் பக்கத்துல you need a noun. Okay, so in the future to improve its dash in the future. Okay, so account, position, administration, contribution and stables. Okay, so இங்க என்ன பேசியிருக்காங்க, ஒரு சாரி over here. So solar power பத்தி பேசியிருக்காங்க. ஸோ பேசும்பொழுது and will continue to further improve its dash in future. ஸோ இப்போ இந்தியா பத்தி பேசியிருக்காங்க, ஒரு கண்ட்ரி இருக்கு, அப்போ டாப் 5ல இருக்கு, அப்போ என்ன இங்க சொல்ல முடியும், அதோட பொசிஷனை மெயின்டைன் பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் ஒன். Okay, so the government has already set its size to produce 350 gigawatt of solar power until June 2020. Okay, so இது வந்து past. Okay, 2020 the country dash close to 35. So already அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஜூன் 2020க்குள்ள. ஓகே, ஸோ அது 35 கிகாவாட் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 1. ஓகேயா, ஸோ 35 ஆல்ரெடி இட் இஸ் அச்சீவ்ட். ஓகே, ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 1 தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, next one. Next one. Owing to the substandard quality of components, okay, being used at several places, the country is likely to. So you need a V1 form. Our V1 form தேவை அப்படின்னா 2 பக்கத்துல a faster rate of early loss of PV modules. So இங்க வந்து அந்த photovoltaic modules நம்ம மேல பார்த்தோம்ல, அதுதான் அங்க PV சொல்லியிருக்காங்க. Pursued is what we
ஐ மீன் நம்ம பர்சியூ பண்ற டிகிரி ரிலேட் பண்ணோம்னா இது யூஸ் பண்ணலாம். டிசர்வ் இஸ் நமக்கு என்ன தகுதி இருக்கு அதை வந்து ரிலேட் பண்ணி சொல்லலாம். என்ஹான்ஸ் இஸ் டு இம்ப்ரூவ். விட்னஸ் இஸ் எக்ஸாக்டா என்ன பலன் இருக்குன்னு கையில காமிக்கும் போது விட்னஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சப்ஸ்கிரைப்னா நமக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசியிருக்கிறது நம்ம என்ன கான்டெக்ட்னு நமக்கு தெரியும். ஸோ இங்க என்ன நம்ம போடலாம், likely to witness a faster rate of early loss of PV module. So அது என்ன பண்ணுது, it is giving a witness. So இங்க வந்து loss இருக்கிறதுக்கு early lossக்கு ஒரு witness ஆ இருக்குன்னு நம்ம சொல்லலாம், which is option 4. Okay, so several places la use பண்ணது country is likely to witness a faster rate of early loss of PV modules. Okay, next, so by 2030 ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா close to 3 lakhs tons and by 2050 nearly 75 lakhs tons of solar waste is likely to pile up. Okay, so pile up is what it to build up. Okay, sorry, so dash there are no loss. Okay, so there are no loss ன்னு சொல்லியிருக்காங்க, present use பண்ணியிருக்காங்க. Okay, fortunately, currently, sadly, early and readily. Okay, so இங்க சொல்லும் பொழுது no laws that mandate safe disposal of solar energy waste, unlike. Okay, so இது electrical and electronic relate பண்ணி பேசும்போது WEE EEE சொல்லலாம் in Europe, and needs to be accorded priority to ensure no land filling. Okay, so what do you need here? So இங்க presentல இருக்கு. Okay, so no laws, எந்த லாஸும் இல்ல. அப்போ ஃபார்ச்சுனேட்டா இருக்குன்னா நமக்கு லாஸ் ஏதாவது பாசிட்டிவா நடந்திருக்கணும். அப்போ இங்க நமக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் சொல்ல மாட்டோம். அப்போ என்ன வரும், currently there are no laws that mandate safe disposal, which is option 2. Okay, next one. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸையும் கரெக்டாக நீங்கள் அந்த ஆப்ஷனில் தான் போடுறீங்களா பாருங்க. வேற ஒரு நம்பர் வச்சு நம்ம ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக இது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போடுங்க. நோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேன் ஃபார்முலேட் அ ரோட் மேப் டூ. ஸோ 2 பக்கத்தில் யூ நீட் அ V1 ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ V2ல எதாவது இருந்தால் நம்ம எடுத்துடலாம். ஓகேயா, சரி. த வே ஃபார் அ சேஃப் எண்ட் ஆஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட் யூசிங் லோ காஸ்ட் ரீசைக்ளிங் எக்யூப்மெண்ட் அண்ட் என்ஷூர் தே ஆர் யூஸ்ட் ஃபார் ரீஎம்பவரிங். ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ண முடியும், ஹால்ட்னா நின்னுரும், அனௌன்ஸ்னா ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்திருந்தா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை கொண்டு போகுதுன்னும் போது இட் பேஸ் வே அப்படி பேவ் அந்த வழி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம்ல. ரோட் மேப் டு பேவ் த வே ஃபார் அ சேஃப் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், which is option 3. Okay, next one. ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் தான் கேட்பாங்க, இங்கே கரெக்ட்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஓகே, ஸோ இரிசிபிள் அப்படின்னா விச் இஸ் இரிட்டேட்டபிளா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெல்லிங் எரர்ஸ். ஸ்பெக்குலேஷன் ஸ்பெக்குலேட்டிவா இருக்கு அப்படின்னும் பொழுது ரிஸ்கியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இம்ப்ராம்ப்டு, ஸோ இட் இஸ் அன்பிரிப்பேர்டா இருக்குன்னா சொல்லலாம். ஸோ இங்க வந்து என்ன ஸ்பெல்லிங் இருக்கு ஸ்பெக்குலேஷனுக்கு, LATION. So I is missing here. Okay, illusionary. So illusion என்னது இமேஜினரியா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்வீங்களா. ஸோ இங்க வந்து I வந்து it is missing. So what is the spelling? Illusionary. Okay. So what is this impetus? Impetusனா E வராது. ஒரு விஷயம் நம்மள ப்ரொவோக் பண்ணுது, தூண்டி விடுது அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலயுமே நமக்கு எரர் இருக்கும் பொழுது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஓகே, ஸோ இந்த வேர்ட் பார்க்கலாம், ரிவர்பரேஷன். ஸோ ரிவர்பரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இஸ் லவுட் சவுண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? ஸோ நமக்கு நிறைய 5 ஆப்ஷன்ஸ்லையுமே அதே ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லலாம்னா ஆப்ஷன் 4 விச் இஸ் ரிவர்பரேஷன். ஓகேயா, ஸோ லவுட் இன் சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பேட்ரியாட். பேட்ரியாட்னா நம்ம தேசபக்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு புக்ஸோ இல்லை ஆத்தர்ஸோ இருக்காங்கன்னா பேட்ரியாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பேட்ரியாட்டிசம்னா நமக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? PATRIOTISM. ஓகே, ஸோ பேட்ரியாட்னும் பொழுது நம்ம இது மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேட்ரியாட்டிசம்னும் பொழுது இந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்லி ஸ்பெல்ட்னு கேட்கும் பொழுது கேர்ஃபுல்லாக போடுங்க. சம்டைம்ஸ் 2 T 2 S கொடுப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு டயலமோஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், பியூரோக்ரஸி. ஓகே, பியூரோக்ரஸி அப்படின்னா அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ ஒரு பிக் பொசிஷன்ஸில் பியூரோக்ராட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்கே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்? சம்டைம்ஸ் 2 R கூட நம்ம கொடுத்துருப்பாங்க. பி வெரி கேர்ஃபுல், ஆல் தி ஸ்பெல்லிங்ஸ் வில் நாட் கம். ஸோ பியூரோக்ரஸி
So what is the difference between this and this? So A கொடுத்திருக்காங்க E, அப்ப fifth option வராது. இங்க Cressy-க்கு CIE ன்னு கொடுத்துட்டாங்க. Okay. So option 2 தான் கரெக்டான answer. So next one. Okay. So metropolitan அப்படின்னா என்ன ஸ்பெல்லிங் வரும் இந்த இடத்துல? பாலிட்டன் தானே சொல்லணும், பாலிட்டியன் சொல்லல. அக்ரிகேட் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது என்ன ஸ்பெல்லிங் வரும்? AGGREGATE. Okay, so objectionable, which is you are trying to object something, like அவங்க பண்ண விடாம நிறுத்துறது கூட நம்ம சொல்லலாம் objectionable. so இங்க option 5 வராது. okay, so stimulus லவுடா இருக்கு ஒரு விஷயம், நம்ம வந்து stimulus அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேற இங்க யூ தான் வரணும், ஏ வரக்கூடாது. ஓகே, ஸோ ரினைசன்ஸ்னா என்னது? திருப்பி ஒரு விஷயம் ரீபர்த் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்? திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்பெல்லிங் which is given. ஓகே, ஸோ ரினியூவல் ஆர் ரீபர்த் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது, அதோட மீனிங்லாம் கேட்கும்பொழுதும் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேயா, சரி. ஸோ இன்னையோட செஷன் we are ending it now for the day. So have a very great day. Thank you.